உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடைசி ராசியாகிய மேன ராசிக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து உங்களுக்கோசரம் இந்த பதிவை வெளியிடுறேன். அதனால் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. நீங்களும் பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த வழி என்னுடைய பதிவின் மூலியமாக கிடைக்கும் என நான் நம்புகிறேன். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேன ராசியிலேயே சனி பகவான், அது போக ரிஷப ராசியில சூரியனும் புதனும், மிதுனத்துல குரு பகவான், கடகத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான், அது போக கும்பத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இதுல ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. இது போக ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ மேன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக அடைவுகளால் நல்ல பலன் நடக்குமா, இல்லை சாதகமாக இருக்குமா, இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்னு நான் கணித்து பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, மேன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன் தான் எனக்கு தெரியுது. அது எப்படின்னு சொல்றேன். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாங்க. அந்த மிதுனத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு அந்த குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த புதன் எப்ப ஆட்சி பெறாங்க? ஜூன் மாதம் 6ஆம் தேதி. அப்போ இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருப்பது, ஆட்சி பெற்ற புதனோடு இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம். அது மட்டும் இல்ல, அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், கண்டங்கள், விபத்துகள், கடன் பிரச்சனைகள், ஏதாவது சோதனைகள், இது மாதிரி விஷயத்திலிருந்து நீங்க விடுபடுறீங்க. மீனராசிக்காரங்களே, நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாது இல்லையா? கெட்டது இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்காது. இது உறுதி. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாங்க, தொழில் ஸ்தானம். இப்போ நம்ம ஜென்மத்துக்கே சனி வந்திருக்குதே,
இந்த சனி பகவானால நம்ம என்னென்ன கஷ்டப்பட போறோமோ அப்படின்னு நிறைய பேர் வெந்து நொந்து நூலிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கஷ்டங்களும் வந்துருச்சு. அப்ப இதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருன்னா அது குருவுடைய வீட்டை குரு பகவானே பார்க்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கஷ்ட காலத்துல இருந்து வெளியில் வர்றீங்கன்னு அர்த்தம். அந்த குரு உங்களை கண்டிப்பா வெளியில் கொண்டு வந்துருவார். இது போக பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. ஐஎன்எ போகஸ்தானம். அப்ப நமக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். அதுபோக வெளிநாட்டு பயணம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது வேலை விஷயமாக இருக்கட்டும், இல்லை டூராக இருக்கட்டும், இல்லை காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுபோக வெளிநாட்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த பீரியடு. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களை பாதிச்சுறாரு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக பாதிக்க மாட்டார். அது போக புதன் பகவானும் 4ஆம் இடத்தில் ஆட்சி. அப்ப 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி ஆகுது அப்படின்னா இந்த 4ஆம் இடம் என்ன? தாய் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருந்திருந்தால் அது தீரும். தாய்க்கு உடல் பிணிப்படைகள் இருந்தாலும் அது தீரும். தாய் மூலியமாக வர வேண்டிய சொத்தோ காசோ பணமோ ஏதாவது நம்மளுக்கு இந்த பீரியட்ல வரும். இது போக பூமி வாங்கலாம், வீடு கட்டுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு சொத்து கண்டிப்பாக நீங்க வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த சொத்துல வாங்கின சொத்துல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்துல சால்வ் ஆகும். இது போக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல நீச்ச கதியில் இருந்தார். செவ்வாய் பகவான் இருந்தாரா இல்லைங்களா? இருந்தார். அவர் அந்த நீச்ச கதியிலிருந்து இந்த ஜூன் 6ஆம் தேதி வெளியில போறார். அப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி நீச்ச கதியிலிருந்து வெளியில வர்றதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அப்ப அது வந்து செவ்வாய் பூமிகாரகன், மருத்துவகாரகன். அப்ப டோட்டலா அந்த பூமியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிளியர் ஆகும். மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். மருத்துவம் அதாவது உடல் ரூபத்தில் பிணிப்பீடைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அப்ப வந்து மீனராசிக்காரங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முகத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது அலர்ஜி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீரும்னா காலபைரவர், அந்த காலபைரவரை கண்டிப்பாக நீங்கள் வணங்கி வாங்க. அது வியாழக்கிழமை நாளில் வணங்கி வாங்க, இல்லை அஷ்டமி நாளில் வணங்கி வாங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த கேது பகவானால் இதற்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு கலஸ்தரத்தில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லை, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்தாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால தெளிவாக இருப்பீங்க, நல்ல அறிவு வேலை செய்யும். இதற்கு முன்னாடி அந்த புத்தி மழுங்கி போயிருக்கும், இப்போ அந்த புத்தி மழுங்காது, புத்தி ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும், வேலை விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது அந்த நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதிகமாக கோயிலுக்கு போங்க இந்த பீரியட்ல. இது போக உங்களுக்கு வந்து ராகு பகவான், இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை, வீண் பகை, நம்மளுக்கு நஷ்டம், வண்டி வாகனத்தில் கண்டம்,
இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் வராது. ஏன் வராது அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாங்க. அந்த கும்ப ராசியிலே தான் ராகு இருக்கிறார். அப்போ அந்த ராகுவை குரு பார்த்துட்டாரு. அந்த பாவ கிரகத்தை குரு பார்க்கும்போது குரு சுபகிரகம், சுபத்தன்மை அடைந்துவிடும் ராகு. அப்போ யோகத்தான் கொடுப்பாரு அந்த ராகு பகவான். திடீர் குபீர்னு ஒரு யோகத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, திடீர் பணக்கார ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாரு. இது நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகத்தினாலையும் பாதிப்புகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. சனி பகவான் மட்டும்தான் ஜென்மத்தில் இருக்கிறாரு. இந்த சனி பகவானால பிரச்சனை வந்துருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 50% பிரச்சனை வராது. ஏன்னா குருடி வீட்டில் சனி இருக்கிறாரு. கண்டிப்பாக வராது. 50% பிரச்சனை வந்தாலும் இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ஜமாளிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு படி மேலே ஏறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, நீங்கள் கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை. இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்புறீங்க, நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே பார்க்கணுன்னு எனக்கு ஒரு 15 நாள் ஆகும். பொறுமை காத்து பார்க்குறவங்க பாருங்க. ஒரு சிலர் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும், அவங்க ஏதாவது பக்கத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பார்க்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.